இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதோ இவங்க தான். தெரியுதான்னு பாருங்க. மா நீ பாருமா, தெரியுதா? தெரியலையே. நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. இவங்களை இந்த ஏரியால பார்த்ததே கிடையாது. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி வா. அக்கா என்னடா இப்படி சொல்றாங்க? அண்ணே, அவங்க பொய்யான அட்ரஸ் கொடுத்துருக்காங்கண்ணே. நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்கண்ணே. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஜெயராணி, உனக்கும் வைக்கிறேன், உன் தமிழுக்கும் வைக்கிறேன் ஆப்பு. டேய் போய் வண்டி ஏறா. சரிண்ணே. அத்தை அத்தை அத்தை, ஒரு நிமிஷம் கீழே வாங்க. அத்தை என்னாச்சு சித்தப்பா? அத்தை எங்க? ஜனாமா மேல இருக்காங்க. என்ன விஷயம் சித்தப்பா? எல்லாம் உன்னை பத்தின விஷயம்தான். இன்னையோட உன் ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறேன். அத்தை சித்தப்பா, அவங்கதான் வேலையா இருக்காங்கன்னு சொல்றேன்ல. ஏய் சும்மா இருக்கியா? எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்துடுறது. அமைதியா இரு. அத்தை என்னாச்சு? அத்தை வாங்க அத்தை. எதுக்கு இப்படி என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? போச்சு அத்தை, எல்லாமே போச்சு. நாம நினைச்சது எல்லாம் தப்பு. அவ ஒரு பெரிய சதி திட்டத்தோட தான் உள்ள வந்திருக்கா. இப்படியே விட்டன்னு வைங்க, அப்புறம் நம்ம மொத்த குடும்பத்தையும் வாரி சுருட்டி வாயில போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாத்த. என்ன சொல்றீங்க? யாரு சதி திட்டம் பண்றா? வேற யாரு? அவதான். அவ பேரை சொல்றது கூட வாய் கூசுது அத்தை. யாரு கணேஷா? அதான் அந்த ஜெயராணி. அவளை பத்தி யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சொன்னீங்க தான் அத்தை. ஆனா என்ன பண்றது, இத்தனை நாள் வெளியில இருந்தா, இப்ப நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துட்டா. இனிமே நீங்களே நினைச்சாலும் அவளை பத்தி பேசாம இருக்க முடியாது அத்தை. அவ மிகப்பெரிய பிளான் பண்ணிருக்கா அத்தை. என்ன சொல்ற? அத்தை இத பாருங்க அத்தை. என்ன இது? இதுல நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸோட அடையாள அட்டை, அட்ரஸ் ப்ரூஃப்னு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க அத்தை. இதுல ஜெயராணியோட அட்ரஸ் டீடைலும் இருக்கு. ஆனா அது எல்லாமே சுத்த பொய் அத்தை. ஜனமா யோ, அவங்களாம் இப்ப பார்க்க முடியாதியா? சும்மாரியா? ஜனமாட்டெல்லாம் போய் பேச முடியாது. போயா, போறமா போயா. தமிழ், வா போயிட்டு வரலாம். இல்ல ஜனாமா. வந்து வண்டியில ஏறு. ஜனாமா, யோ சொல்றேன் இல்லையா, ஓரமா போயா. கொஞ்சம் முக்கியமா பேசணும் கேளியா? ப்ளீஸ் நான் பேசிட்டு போயிடுறேன். சொன்னா கேட்க மாட்டியா? அவங்க வெளில போறாங்க, பேச முடியாது. ஜனாமா, ஜனாமா. யோ இங்க இருந்து போயா, அம்மா வெளில போயிட்டாங்கல்ல, நீ போயா முதல்ல போயா. இல்ல, நான் அம்மா வந்த உடனே பாத்துட்டு தான் போறேன். போயா நீ முதல்ல. அம்மா என்ன திட்டுவாங்கயா அப்புறம். நீ போயா நீ. ஏமா, யாருமா அது வீட்டுல? கதவை திறமா. அம்மா, உள்ள வாங்கம்மா. சாரி, உள்ள வாங்க மேடம். டேய், நீ 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 எப்படி இங்க? என் வீட்டுக்கு வந்துட்டு நான் இங்க என்ன பண்றேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல
நீ போய் சொல்ற. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்து பார்த்தனே, இங்க வேற ஆள் தானே இருந்தாங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்ன சித்தப்பா, அட்ரஸ மாத்தி கொடுத்துட்டாங்க, இங்க இல்லன்னு சொன்னீங்க. இப்ப இவங்க வீட்ல தானே இருக்காங்க. இல்ல இல்ல, இவ போய் சொல்றா. இந்த வீட்டுக்குள்ள இப்பதான் இவ வந்திருப்பா. அத நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த வீட்டுல இருக்கிற பொருளை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும் அத்தை. அத்தை நீங்க உள்ள வாங்க. சித்தப்பா வாங்க அத்தை, போ உள்ள போ. வாங்க வாங்க பாருங்க. நீங்க இப்ப என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏய் வேணாம், நடிக்காத. நீ என்ன, நீ உங்க கூட சேர்ந்து கூட்டு கலவானியா? அத்தை நீங்க வாங்க, நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. இருமா. ஏமா ஏமா வாமா வாமா, உன்னதாம்மா தேடிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்டம்மா. அத்தை இவங்க பேரும் ஜெயராணி தான். நான் கூட வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை விசாரிச்சேனே, ஞாபகம் இருக்குல்ல? சொல்லுங்க. இந்த ஏரியாவுல நீங்க ஒரு ஆளு தானே ஜெயராணின்னு சொன்னீங்க. இதோ இங்க இங்க முதல்ல வேற ஒரு ஆள் இருந்தாங்க, இப்போ வேற லேடி இருக்காங்க. ஆமா, ஜெயராணி அக்கா. என் பேரும் ஜெயராணி தான், அவங்க பேரும் ஜெயராணி தான். 2 மாசமா இங்க தானே வாடகைக்கு இருக்காங்க. ரொம்ப நல்ல டைப். இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. முதல்ல வேற சொன்னீங்க, இப்ப அப்படியே மாத்தி சொல்றீங்க. முதல்லயும் இததான் சொன்னேன். அவங்க இந்த வீட்ல தான் இருக்காங்க, இப்ப வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னேன். என்ன மர கலண்டுடுச்சா? ஏய் என்ன எங்க ஏரியாவுக்கு வந்து என்னைய மிரட்டுற? ஏய் இல்ல அத்தை, இவங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா போடுறாங்க அத்தை. கணேஷா போதும். இல்ல அத்தை, இன்னும் 2 பேரை விசாரிச்சா. கார்ல ஏறுங்கன்னு சொன்னேன். நீங்க போங்க.